என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா செல்லக்குட்டி, என்ன பாக்குறீங்க? உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா செதஸ்கோப் பிடிக்கிற கையில கரண்டியை பிடிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கான். ரியா செல்லம், உங்க அப்பாவை பார்த்தா எனக்கே பாவமா தாண்டா இருக்கு. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அம்மா எங்க இருந்தாலும் சீக்கிரமா வந்துட்டா போதும். அப்புறம் உன் அப்பனோட கஷ்டமும் தீந்துரும், நீயும் சந்தோஷமா இருப்ப. டேய், உன்கிட்ட தான் அவளை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்குடா திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? ஏன், நான் ரியா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உன்கிட்டயே பேசினேன். டேய், அவளுக்கு அம்மாவோட நினைப்பே வரக்கூடாதுன்னு இருக்கேன், எதுக்குடா அவகிட்ட போய் அவளை பத்தி பேசிட்டு இருக்க? டேய் டேய் டேய், ரியாவுக்கு அம்மா நினைப்பு வரக்கூடாதுன்றதுக்காக பேச வேணாங்கிறியா, இல்ல நான் சொல்றதுனால உனக்கு ஐஷோட நினைப்பு வருதுங்கிறதுக்காக பேச வேணாங்கிறியா? டேய், எனக்கெல்லாம் எவன் நினைப்பும் வரல. டேய் டேய் டேய், நடிக்காதடா. ஐஷோட நினைப்பும் உனக்கு இல்ல, அதை நாங்க நம்பணும். சரி, இப்ப வேணா உனக்கு அவன் நினைப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னும் ரியா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவா. அப்ப அம்மா எங்கன்னு கேட்பா, அப்ப என்ன பண்ணுவ? அதெல்லாம் அவ ஒன்றும் கேட்க மாட்டா. அம்மாவோட நினைப்பே வராம அவளை நான் வளர்ப்பேன். கிளிப்ப, நீ என்னதான் வளர்த்தாலும் குழந்தைங்க அம்மாவை தாண்டா தேடும். எதுக்கு முத தடவையா பேச ஆரம்பிக்கும் போதே அம்மான்னு தான் சொல்லும். இரு, இப்போ உனக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ரியா செல்லம், அம்மா சொல்லுங்க. டேய், இருடா இரு. ரியா செல்லம், நீங்க அம்மான்னு சொல்லுங்கடா. நீங்க அம்மான்னு சொல்றதை கேட்டு உங்க அப்பா எந்த வாயால உங்க அம்மாவை நினைக்கலன்னு சொன்னானோ அதே வாயால உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லணும். சொல்லு சொல்லு சொல்லு, அம்மா. டேய், இப்ப நான் உன்னை அடி வெளுக்க போற பாத்துக்க. நீ இன்னைக்கு என்ன வெளுத்தாலும் சரிடா அவனே, இன்னைக்கு உன் பொண்ணு அம்மான்னு சொல்லணும். அதை கேட்டு உன் ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்க்கணும்டா. ரியா செல்லம், நீங்க சொல்லுங்கடா, அம்மா. சக்தி வேண்டாம், எனக்கு வேணும்டா. ரியா செல்லம், சொல்லுமா சொல்லு, அம்மா. எனக்கு யார்டா, என்ன விட்டா உனக்கு யார்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் forever யார்டா, நீதான்டா. டேய் மச்சான், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, சொல்லுங்க. ஓ மை காட், ஓகே, இந்த பேஷண்ட்டை உடனே ஐசியூல அட்மிட் பண்ணுங்க. சுரேந்தர் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அதான் 2 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன். ஓகே. டேய் என்னடா ஆச்சு? டே சக்தி, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்டா, ரொம்ப சீரியஸ், நான் உடனே போயே ஆகணும். ஆனா புண்ணியமாவை வேற இன்னும் காணோம். ரியா. டேய், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதடா. நீ முதல்ல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ. ரியா வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், கையில் பாத்துக்குவா. சரிடா சக்தி, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நாங்க போய் என்ன எதுன்னு ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேணா ரியாவை கூட்டிட்டு வந்துக்கிறேன். சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பி போ. சரிடா சக்தி, அப்ப நான் வரேன். அச்சோ, ரியா குட்டியே அழாதடா, அழாத அழாத. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஐயோ அழறாளே. ரியா, இங்க பாருடா, அழாத. நம்ம அங்கிள் வீட்டுக்கு போலாமா? அங்க ஒரு குட்டி அக்கா, ஒரு குட்டி அண்ணெல்லாம் இருக்கான், போலாமா? ஐயோ, அழுகி நிறுத்த மாட்டேங்கிறாளே. இனி இவன் வர வரைக்கும் எப்படி சமாளிக்கிறதோ தெரியல. சரி, முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அங்க மைனா முகிலையெல்லாம் பார்த்தா ஒருவேளை அழுகி நிறுத்தினாலும் நிறுத்துவா போல.
மா அம்மா கிடையாதுன்னு சொன்னேன். நான் என்ன சொல்லி முடிச்சேனா? அதுக்குள்ள ஏன் அம்மா செத்து போச்சான்னு கேக்குறீங்க? ஏன் அம்மா எங்க என்னாச்சுன்னு கேட்கணும். சரி சொல்லுடி, அம்மா எங்க என்னாச்சு? மா அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இங்க பாருங்க, குழந்தைய விடுறதுக்கோ இல்ல கூப்பிடுறதுக்கோ குழந்தையோட அப்பா இங்க வந்தாருன்னா குழந்தையோட அம்மாக்கு என்னாச்சு, எங்க போயிட்டாங்க, யாரு என்ன எதுவுமே நீங்க அவர்கிட்ட கேட்க கூடாது. நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். அதையும் மீறி தேவையில்லாம இந்த குழந்தை இங்க இருக்கிற விஷயமா அவங்க அப்பா கிட்ட நீங்க ஏதாவது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சக்தி இல்ல, நானே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னம்மா புரிஞ்சதில்ல? ஐயோ சரிடி, நான் எனக்கு சொல்ல போறேன். உங்க வீடு, உங்க காசு, உங்க பணம். நீங்க யார் வீட்டு பிள்ளைய வேணா கொண்டு வந்து வச்சு பாத்துக்கங்கடி. எனக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க அதை நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்த விஷயத்துல நான் எதுக்கு தலையிட போறேன்? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. அப்படியே இருந்தா உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்க வாயை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவ்வளவு நேரம் விளக்கிக்கிட்டு இருக்கேன். மாமா, குட்டி பாப்பாவோட பேர் என்னம்மா? அது பேரு ஐயோ என்னமோ சொன்னாரே. ரியா. ஹாய் ரியா, கியூட்டா இருக்கு. சரி சரி வாங்க, உள்ள ரூம்ல கொண்டு வந்து பாப்பாவை கீழே உட்கார வைக்கிறேன். உட்கார்ந்து விளையாடுங்க. சரிம்மா. ஐயோ கடவுளே, என் மருமகளுக்கா இப்படி ஒரு நிலைமை. வயித்துல வேற எங்க வீட்டு வாரிசு வளருதே. ஐயோ இப்ப என்ன செய்வேன் ஒண்ணும் தெரியலையே. டேய் ரவி, கேட்ட என்னாலயே தாங்க முடியலையேடா. நீ எப்படிடா தாங்கிட்டு நிக்கிற? அந்த டாக்டருங்க என்னவெல்லாமோ சொல்றாங்களேடா. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கறாங்க. ஐயோ அப்படினா இனி என் மருமக கண்ணு முழிக்க மாட்டாளா? அப்போ வயித்துல உள்ள நம்ம வீட்டு குழந்தை என்னடா ஆகும்? ஐயோ ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்லாம இப்பதான் குழந்தை உண்டாயிருக்கு. குழந்தை உண்டாயி 3 மாசம் தான் ஆயிருக்கு. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டா ரவி. இப்படி ஐயோ கண்ணு பட்ட மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி என் மருமக கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்றாங்களேடா. என்னால தாங்கிக்கவே முடியலடா. டேய் வயித்துல உள்ள பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குமாடா? அம்மா இப்ப எனக்கு என் குழந்தைய பத்தி கூட கவலை இல்லம்மா. எனக்கு என் ஆனந்தி கண்ணு முழிச்சுட்டா போதுமா. அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. அதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ டாக்டர் ஐயா, என் மருமகளுக்கு இப்படியா இருக்கு? கோமா ஸ்டேஜ் அது இதுன்னு என்னலாமா சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. ரொம்ப வருஷம் கழிச்சு என் மருமக குழந்தை இல்லாம இப்பதான் பிள்ளை உண்டாயிருக்கா. 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயி போச்சுங்க ஐயா. எப்படியாவது பிள்ளையும் தாயும் காப்பாத்துங்க ஐயா. ஆமா சார், உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். எனக்கு என் குழந்தைய பத்தி கூட கவலை இல்லை. ஆனா என் மனைவி எப்படியாவது காப்பாத்துங்க. கோமா ஸ்டேஜ்னெல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க சார், இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க மனைவி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல உங்க மனைவி உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, காட்ஸ் கிரேஸ் உங்களுடைய குழந்தையும் உயிரோட தான் இருக்கு. டாக்டர் ஐயா என்ன சொல்றீங்க? என் மருமக கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான்னு சொல்றீங்க. பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி? அவ கண்ணு முழிக்காம அந்த குழந்தை எப்படி? இங்க பாருங்கம்மா, அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கும் அவங்க வயித்துல உள்ள குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா நம்ம மூளை மட்டும்தான் செயல்படாது. மற்றபடி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் எப்பவும் போல செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். மூளை கூட செயல்படாதுன்னு சொல்லிட முடியாது. அவங்களால பார்க்க முடியும், நீங்க சொல்றத கேட்க முடியும். என்ன அதுக்கு திரும்ப அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். இங்க பாருங்க சார், கோமா ஸ்டேஜ்னாலே அவங்க சுயநினைவுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க எப்போ வேணும்னாலும் சுயநினைவுக்கு வரலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அவங்க உங்களை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்க மூளை தானாவே செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் திரும்ப அவங்க சுயநினைவுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. குழந்தைக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட், நியூட்ரிஷன் எல்லாமே நாங்கள் டியூப் மூலமா கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால குழந்தையோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க குழந்தையோட டெலிவரி டைமுக்கு முன்னாடியே கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவங்க குழந்தைக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் கண்ணு முழிக்காம இருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்க வேண்டி வரும். மற்றபடி தாய்க்கோ குழந்தைக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. மருமகளுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ நீங்க பேசுனதெல்லாம் கேட்கும்போது தான்
ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. கன்சீவாக இருக்கிற ஒருத்தவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலான கவனிப்பை கொடுப்போம். இதுக்காகவே தனியாக ஒரு மெடிக்கல் டீமை நான் ரெடி பண்ணி அவங்கள நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மாவும் குழந்தையும் சேஃபாக இருப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். ஓகே சார், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அவங்க ஒரு 2 நாளைக்கு ஐசியூவில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வார்டுக்கு மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எப்பவும் போல் பார்க்கலாம். சரிங்க சார். மனச மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொருகுத, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துத. ஒரு கண்ணுல நீதான் என்ன எதுக்கு பாக்குற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. தொட்டு தொட்டு ரசிப்பமா, தொட்டில் கட்ட நினைப்பமா, ஒட்டிக்கிட்ட சிற்பமா ஒன்னா சேர்ந்து நிப்பமா. கட்டிக்கிட்டு காத்துலதான் கரைஞ்சு போவமா. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், எப்ப பார்த்தாலும் டூயட் படிக்கிட்டு மாமா மாமான்னு குட்டி போட்ட பூனையாட்டம் என்னையே சுத்தி சுத்தி வருவா. ஆனா இப்ப என்னடானா நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், எல்லாரையும் கவனிச்சுக்கிறாளே தவிர இந்த மாமனை கவனிச்சுக்கணும்னு அவனுக்கு தோணுதா? இந்த தங்கம் மட்டும்தான் இப்படியா, இல்ல எல்லா வீட்லயும் இப்படிதானா? குழந்தைங்க பிறந்துட்டாலே இந்த பொம்பளைங்க எல்லாம் புருஷனை டீல்ல விட்டுருவாங்க போலயே. இதுல வேற நம்மள சொல்லுவாங்க, கல்யாணமான புதுசுல பொண்டாட்டிய கொஞ்சுறீங்க, ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லாம் மாறிடுறீங்கன்னு. மாறுறது நாங்கல்லம்மா, நீங்க தான். கல்யாணமான புதுசுல எல்லாம் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்வீங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகி போச்சுன்னா புருஷனுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன, புருஷனையே பிடிக்குமா பிடிக்காதான்னு சந்தேகம் வர அளவுக்குலமா நடந்துக்கிறீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னதான் பகல் பூரா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ராத்திரி ஆச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அவளுக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருப்பேன். அவளும் சீக்கிரமா எனக்காக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையில பால் சொம்பு எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வருவா. வந்து என் பக்கத்துல உட்காருவா. உட்காந்து மாமா இன்னும் நீங்க தூங்கலையா, எங்க நீங்க தூங்கிடுவீங்களோன்னு பயந்து சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்த மாமா அப்படின்னு வா. அப்புறம் நானும் என் தங்கமும் விடியறது கூட தெரியாம பேசிக்கிட்டே இருப்போம். அது ஒரு காலம். ஆனா இப்ப குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க. மாமா என்ன மாமா மணி 10 இன்னுமா தூங்காம இருக்கீங்க? பாத்தீங்களா நான் சொல்லல? என்ன மாமா சொல்லல? உன்கிட்ட இல்லம்மா, இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயோ பேசுங்க, பேசுறதுனா வெளிய போய் பேசுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது. இன்னைக்காவது சீக்கிரமா தூங்கணும். ஆதியும் நிலாவும் இன்னைக்கு தான் அதிசயமா சீக்கிரமா தூங்கிருக்காங்க. அங்க ஆதி அத்தை கிட்ட தூங்கிட்டா, நிலா இங்க தூங்கிட்டா. இவங்க திரும்பவும் நைட்டு பாதி ராத்திரியில முழிக்கிறதுக்குள்ள ஒரு தூக்கமாவது தூங்கி எந்திரிக்கணும். இல்லனா அப்புறம் 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் விடிய விடிய எனக்கு தூக்கமே இருக்காது. அதனால நான் சீக்கிரமா தூங்கணும் மாமா. நீங்க பேசுறதுனா வெளிய போய் பேசுங்க, இல்ல தூங்குறதா படுத்து தூங்குங்க. அடியே வெளியே போய் பேசுறதுக்கு நான் என்ன கிறுக்காடி? ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, எனக்கு தூக்கம் வருது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், யாராவது கல்யாணமான உடனே உங்ககிட்ட இன்னும் குழந்தை பெத்துக்கலையா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கையில எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிங்க, ஒன்னும் தப்பு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் எல்லாருமே வந்து ஐஷுவை காமிங்க ஏன் இன்னும் காமிக்காம இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஐஷுவை கண்டிப்பா காமிப்போம், காமிக்காம எங்கேயும் போறது இல்ல. ஏன்னா இந்த எண்ணுயிரை கதையில ஷமீர் ஐஷுவோட கதை தான் கொஞ்சம் மெயினான கண்டென்ட். அதனால ஐஷுவை கண்டிப்பா காமிக்க தான் போறோம். ஏன்னா கதை இப்பதான் தொடங்கியிருக்கு. எண்ணுயிரை மட்டும் புதுசா பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து தெரியாது. பட் முன்னாடி பழைய கதையெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஷமீர் கிட்ட வந்து எப்படி ரியா பாப்பா வந்தாங்கிறதே பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். எப்படி வந்து ஷமீர் கிட்ட ரியா பாப்பா வந்தா, ஐஷுக்கு என்னாச்சு, ஐஷு இப்ப எங்க இருக்கா, உங்களோட இந்த எல்லா கேள்விக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரமே பதில் கிடைக்கும். ரொம்பலாம் இழுக்க மாட்டோம், கூடிய சீக்கிரமே காமிச்சிருவோம். அப்படி உடனே காமிக்க முடியாது இல்லையா, கதையில வந்து ஒரு கண்டினியூட்டி வரணும்ல, அதுக்காக ஐஷுவோட கதை வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப வந்து கண்டிப்பா ஐஷுவை காமிப்போம். அப்புறம் எண்ணுயிரை கதை தொடங்கினதுக்கு அப்புறம் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க சேனலுக்கு. புதுசா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம கதையை பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கதையை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.